கொடைக்கானல் ஊட்டில பச்சை. அதான் இவ்வளோ ஜில்னஸ், கோடையிலேயே இவ்வளோ ஜில்னஸாக இருக்கு. பனி காலங்க போன மாசம்ல பனி காலங்க பயங்கரமா இருந்துச்சு பனி. அந்த காயெல்லாம் இல்லை, இந்த மரம் மட்டும் தான் இருக்கு. எழுதி போட்டாதான் என்னது தெரியும். ஏய் 3 பேர் நில்லுங்க, நில்லுங்க, போட்டோ எடுப்போம். யாரையாவது விட்டு எடுக்க சொல்லுவோம். இதா இருக்கு, மேகமூட்டமா இருக்கு. காலையில் அவன்கிட்ட பேசினி 6:30 மணிக்கு வந்துருச்சு. 6:30 மணிக்கு அவன் இந்த பூவெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒருக்க தான் வருவாங்க. நீங்க வரலாம், உங்க வீட்டுக்காரங்க வந்து சொல்லலாம், சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, ஆமா, அக்கா வந்து சொல்லலாம், தங்கச்சி அதுக்கு ஒரு பாஸ் வச்சிருப்பாங்க. அந்த பாஸ் இருக்கு, அந்த வாரத்துல இத்தனை நாள் வரணும். ஓ, வருஷத்துல இத்தனை நாள் வரலாம். வருஷத்துல 4 டைம் 3 மாசத்துக்கு. அப்போ சப்போஸ் செலிபிரிட்டிஸ் யாராவது வந்தாங்கன்னா இப்படியே நின்று வேடிக்கை பார்ப்பீங்க. 120 ரூபாய் பணம் விளாடுவாங்க. மொத்தம் 240 ஏக்கர் ஏப்பா, 240 ஏக்கர். காலேஜ் சாயந்தரம் விளாடுற காண்டிங்க. இது எப்படி பெரிய பெரிய கம்பெனி இருக்காங்க. ஆமா, டாடா கம்பெனி, டாடா கம்பெனி, நடிகர்கள், பிசினஸ் மேனுங்க, இந்த டாடா டீ, ஏவி டீ, அந்த பெரிய பெரிய ஓனர்ஸ் இருக்காங்கல்ல. ஆமா, அவங்க வந்து ஒரு மெம்பர் ஆயிக்குவாங்க. இந்த மாதிரி ஊட்டி, கொடைக்கானல் ஸ்டேஷன் எல்லாத்தையும் இருக்கும். அதுக்கு பணம் கட்டிக்குவாங்க. 1 கோடி ரூபாய் பணத்தை கட்டிட்டு மெம்பர் ஆயிக்குவாங்க. இந்த பந்து மேல இருந்து பந்து வந்து இந்த கிரவுண்ட் கிடைக்கும், இந்த கிரவுண்ட்ல இருந்து அந்த கிரவுண்ட் கிடைக்கும், அந்த கிரவுண்ட்ல அந்த கிரவுண்ட். இதெல்லாம் ஒரு எக்ஸர்சைஸ் ஆகும். எக்ஸர்சைஸ் அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ். வருஷம் ஃபுல்லா பிசினஸ் பண்றாங்கல்ல, ஒரு வாரம் அவங்களுக்கு அது செலவு பண்ணிக்கிறது. நமக்கு தான் அது 1 கோடி தோணுது. ஆமா, ஆமா, வளவளையா இதுலயே கட்டியிருக்காங்க. அதுதான் அந்த கிரவுண்ட். தூரத்துல இருந்து அந்த அடிக்கிற பந்து வந்து இந்த ஹோல்ல வந்து உழுகும். ஓ, அங்க இருந்து அடிப்பாங்க. அடிச்ச 2 கிலோமீட்டர் கிட்ட அடிப்பாங்க. கரெக்டா இங்க பைனாக்குள்ள பாத்துப்பாங்க. பார்த்து அடிக்கும் போது இங்க ஒரு கிரவுண்ட் மட்டமா வச்சிருப்பாங்க. அந்த கிரவுண்ட்ல வந்து அந்த பால் உழுகும். அதுக்கு தான் அந்த கிரவுண்ட் பெரிய கிரவுண்ட். புரியுதா நான் சொல்றது? புரியுது புரியுது புரியுது. எப்படி கேட்டீங்கன்னா அங்க இருந்து அடிப்பாங்க பந்து. இங்க இருந்து அடிப்பாங்க. அங்க ஒரு கிரவுண்ட் இருக்கும். அங்க இருந்து அந்த கிரவுண்ட் அடிப்பாங்க. அங்க ஒரு வெள்ளாக்க கொடி திருப்பாங்க. முன்னாடி பாருங்க, இது ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆமா, இந்த இங்க இருந்து அடிப்பாங்க. இங்க ஒரு கிரவுண்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆமா, லாஸ்ட் தெரியுதா? அங்க இருந்து ஒரு பால் அடிப்பாங்க. இங்க ஒரு கிரவுண்ட் இருக்கு பாருங்க, இதோ வலை கட்டி வச்சிருக்காங்க. இந்த பால்ல வந்து ஊறணும். இத விட்டுட்டா இந்த சென்டருக்கு ஒரு கிரவுண்ட், அந்த சென்டர் ஒரு குழி இருக்கு பாருங்க, அந்த குழிக்கு வந்து பால் விடுவோம். அவ்வளவு தூரம் வரும். அவ்வளவு தூரம் வந்து அடிக்கணும். போஸ்ட் அடிக்கணும். அவ்வளவு போஸ்ட் அடிச்சு அவ்வளவு தூரம் வந்து உள்ள வந்து விழுந்தாதான் ஒரு இது பாயிண்ட். அவங்களுக்கு ஒரு கணக்கு. இதுதான் அந்த கால்ஃப் கிரவுண்ட். ஆரம்பிச்சுப்பாங்க. 2 பாலம் தனித்தனியா இருக்கும். பாலம் மேல வந்து ஒரு சின்ன சிலுவை மாதிரி வச்சுப்பாங்க. அதுதான் வந்து தூண் பாறை. இந்த அப்படியே அதான் பாக்குற இடமா? இனிமேல் தான் ஓனா திறப்பாங்க. நம்ம ஊர்ல 4 மணிலேருந்து 3 மணிலேருந்து உள்ள போய் வண்டிக்கு நிற்கும். இது பக்கம் தானே? இதெல்லாம் இங்கனக்குள்ள தானே? இல்ல இல்ல, இந்த இது பார்க்கலாம். இது இங்கனக்குள்ள பார்த்துட்டு அப்படியே வாங்க. யானை கிட்ட நில்லுங்க. ஏய் சூப்பரா இருக்குடா. தம்பி ஒரு தொப்பி தூக்கி பாருன்னு ஒன்று இருக்கா? ஃபோனுக்குன்னு விழுந்தது, முடிஞ்சது. அவ்வளோதான் முடிஞ்சது.
3 பேர் நில்லுங்க, அப்படியே வீடியோ ஒன்று எடுத்துடுறேன். எடுக்கிறேன். ஏங்க நில்லுங்கங்க. கட்ட தெரியல மழை. திரும்பலாம் இல்லையே, டக்குன்னு திரும்பலாம். மழை தெரியல. ஐயோ என்ன எடுக்க முடியாதோ. இது வரேன். நில்லு. மழை தெரியல. இதோ வரலாம்.